ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபுட் ஃபேட்ஸ் அண்ட் ஃபேலசிஸ். ஃபஸ்ட், வாட் இஸ் ஃபுட் ஃபேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து டெம்ப்ரரி பாப்புலர், அதாவது டயட்டோட ட்ரெண்ட்ஸில் அது கொஞ்ச நாள் வந்து குறிப்பிட்ட நாள் மட்டும் பாப்புலராக இருக்கும். அந்த குறிப்பிட்ட டைமிங் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதோட பாப்புலர், அந்த ஃபேமஸ், அந்த டயட்டோட டயட் ஃபேமஸ் ஆகிறது, பாப்புலர் ஆகிறது, அது வந்து டெம்ப்ரரியாக இருக்கும். அந்த டயட் ட்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கும் சர்டன் பீரியட் ஆஃப் டைம். அது வந்து எதனாலனா மெயின்லி சோஷியல் மீடியா இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலயமா அவங்க இந்த ஃபுட் சாப்பிட்றாங்க, எதனால் அவங்களுக்கு இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது, அவங்க இதை பண்ணுறாங்க, நம்மளும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டயட் வந்து ட்ரெண்ட் ஆகிறது தான் ஃபுட் ஃபேட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பக்கம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அது கேரக்டரிஸ்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதான் ட்ரெண்டுன்னு சொன்னாலே அது பேசிக்காக ஷார்ட் லிவ்டாக தான் இருக்கும். ரொம்ப லைஃப் லாங் அது இந்த ஃபுட் வந்து ஃபேமஸாகவே இருந்தது, இத்தனை வருஷமாக அது ஃபேமஸாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஒரு சில ஃபுட் வந்து ஃபேமஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும் அப்படின்னா, பிளாக் வாட்டர் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சுல, அது போக அதில் வந்து நிறைய கிளைம்ஸ் பண்ணுவாங்க, எக்ஸாக்ரேட்டட் கிளைம்ஸுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃபுட்டில் வந்து இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது க்யூர் பண்ணுது, இந்த மாதிரி நிறைய கிளைம்ஸ் அந்த ஃபுட்டில் வரலாம். அதை விட இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, இந்த விட்டமின்ஸ் இருக்குது, அந்த மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டுக்கு எக்ஸாக்ரேட்டட் கிளைம்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட்ஸ் தான் ட்ரைவன் பை ட்ரெண்ட்ஸ், அதாவது செலிப்ரிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான், அதை பொறுத்து தான் அந்த ஃபுட் வந்து ட்ரெண்ட் ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபுட் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேலியோ டயட் வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணாங்க, இயர்லி ஹியூமன்ஸ் சாப்பிட்டாங்க. இயர்லி ஹியூமன்ஸ் நமக்கு முன்னோர்கள் காட்டுவாசியாக இருக்கும்போது எப்படி சாப்பிட்டாங்க, அந்த மாதிரியான டயட்டு, அவங்க அந்த டைமில் எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டு தானே அவங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்க, அப்போ நம்மளும் இதுவே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு போகிறது. மிராக்கிள் ஃபுட்ஸ், இந்த ஃபுட்டு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது ஒரு மிராக்கலான ஃபுட்டு, எல்லா ஃபுட்டை காட்டிலும் இது வந்து நிறைய மினரல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இது ஒரு ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப எக்ஸாகரேஷன் சொல்கிற மாதிரி தான். ஸ்பெசிஃபிக் ஃபுட்ஸு, அப்புறம் இந்த ஃபுட்டு சாப்பிட்டா, இந்த கேட்டகரியில் உள்ள ஃபுட் சாப்பிட்டா இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாம் எக்ஸாகரேட் பண்ணி ட்ரெண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட், இப்போ ஃபுட் ஃபேட்ஸ் முடிஞ்சாச்சு. அடுத்து ஃபுட் ஃபேலசிஸ் பார்க்கலாம். ஃபுட் ஃபேலசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சாப்பாட்டை பற்றின தவறான அபிப்பிராயத்தை உருவாக்குறது. ஆனால் அந்த சாப்பாட்டுக்கு அது உண்மைத்தன்மையே இருக்காது, ஆனால் அதை வச்சுருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னென்னா, காலங்காலமாக ப்ரௌன் எக்ஸ் தான் நல்ல எக்கு, ஒயிட் எக்ஸ் வந்து கெட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நேட்டிவ் எக்ஸ் தான் ரொம்ப நல்லது, பிராய்லர் எக்ஸ் வந்து அதில் இது இருக்கும், அதில் ஸ்டீராய்ட்ஸ் நிறையா இருக்கும், இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. இது ஆனால் விட்டமின்ஸோ மினரல்ஸோ ப்ரோட்டீன்ஸோ அந்த நியூட்ரியன்ட் ரேஞ்சஸ் வந்து மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்குமோ தவிர குறையாது. அந்த ரெண்டு எக்ஸுக்கும் அந்த எக் ஷெல்லில் தான் டிஃப்ரென்ஸ், அந்த கலரில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பேசிக்காக சொல்லுவாங்க. இது வந்து ஃபுட் ஃபேலசிஸ் வந்து என்னென்னா, ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன்னாலேயோ இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தப்பாக புரிஞ்சுக்கிறதுனாலையோ, கல்ச்சுரல் ட்ரெடிஷன்னாலே அந்த ஃபுட்ஸை வந்து தப்பான அபிப்பிராயத்தை நம்ம பார்ப்பாங்க. அதோட சயின்டிஃபிக் நாலேஜ் எதுவுமே இல்லாமல், சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த ஃபுட்டை பற்றி நம்புறது, ஒரு தப்பான வதந்தியை நம்புறது. இது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வதந்தின்னு சொல்லலாம். அது நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம். ஆனால் இந்த ஃபுட் ஃபேலசிஸை பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு விஷயத்தை நம்புறது தான் ஃபுட் ஃபேலசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபுட் ஃபேலசிஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் மிஸ்இன்ஃபர்மேஷன், அதாவது கல்ச்சுரல் மித்தாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், பழங்காலமாக காலந்தொட்டு காலமாக வர்றது தான் வந்துட்டு பேஸ்ட் ஆன் மிஸ்இன்ஃபர்மேஷன், ப்ரெசிஸ்ட் ஓவர் டைம். இது வந்து நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் மிஸ்லீடிங், அது மாதிரி இந்த ஃபுட்டு சாப்பிட்டா இந்த ஹெல்த்து வரும், இந்த இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, இது தப்பான இது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காளான்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நல்ல காளான், எப்படி சொல்கிறது, வைக்கோலில் வளர்கிற காளானும் நல்ல காளான் தான், ஆனால் அதை சாப்பிட மாட்டாங்க ஒரு சில ஊரில் வந்து அரிசி காளான்னு சொல்லுவாங்க, அதை ஒரு சில ஊரில் சாப்பிட மாட்டாங்க, ஒரு சில ஊரில் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த வந்து மிஸ்லீடிங், அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததுலேருந்து வர்றது தான் இந்த ஃபுட் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி ஃபுட் ஃபேலசி வந்து இடத்துக்கு, ஊருக்கு, கல்ச்சர் டிஃபரன்ஸுக்கு தகுந்தாப்படி மாறும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கார்போஹைட்ரேட்ஸ் மேக்ஸ் யூ வெயிட் கெயின். இப்போ நம்ம அரிசி சாதம்லாம் நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா குண்டாயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா சாப்பிட்டா குண்டாயிடுவோங்கிறது கிடையாது. நம்ம அந்த நிறையா சாப்பிட்றதும் அன்றைக்கி நம்மளுக்கு அவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னா நமக்கு நிறையா சாப்பிட்லாம். இல்லை அன்றைக்கி கம்மியாக எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னா நம்ம கம்மியாக சாப்பிட்லாம். ஆனால் அந்த நம்மளுக்கு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை தவிர அதிகமாக சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு வெயிட்டு கூடும். ஆனால் இப்போ காமனாக என்ன சொல்லிடுவாங்க, கார்ப்ஸ் மேக் யூ கெயின் வெயிட். ஆனால் கார்ப்ஸ் வந்து ஃபேட்டு அப்சப்ஷனுக்கு இது எல்லாத்துக்குமே கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. ஃபேட் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. அப்புறம் ஈட்டிங் லேடிஸ் ஃபிங்கர் இம்ப்ரூவ்ஸ் த மேத் ஸ்கில் அப்படிவாங்க. வெண்டைக்காய் நிறையா சாப்பிட்றவங்க நல்லா கணக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி தயிர் சாப்பிட்டு போனால் நல்லா அவங்க பரீட்சை எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன அப்படி தான் ப்ரௌன் எக்ஸ் ஆர் பெட்டர் தென் ஒயிட் எக்ஸ். அதெல்லாம் வந்து காமனாக நம்ம நம்பிக்கிட்டு இருக்க ஒரு ஃபேலசி தான். இது ஃபேலசினே தெரியாமல் ஒரு சில பேர் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இதோட இப்போ கீ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கீ டிஃப்ரென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுட் ஃபேட்ஸ் அண்ட் ஃபுட் ஃபேலசிக்குள்ளே 2 டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேச்சர் அதோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, அது டெம்பரரி ட்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். கொஞ்ச நாள் அது வந்து ரொம்ப ஹைப்பு கொடுத்து எக்ஸாக்ரேட் பண்ணி மேலே வச்சுருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஒன்றும் இல்லடான்னு சொல்லி கீழே விட்டுருவாங்க அந்த ஃபுட்டை பற்றி. அது வந்து அவ்வளோக்கா அது மறுபடியும் பேச மாட்டாங்க. ஆனால் ஃபேலசிஸ் அப்படிங்கிறது வந்து இன்கிரைன்டு ஃபால்ஸ் பிலீஃப்ஸ். அது காலந்தொட்டு தொன்று வரப்படி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ஒரு சில பேர் பிரேக் டவுன் பண்ணுறதுனாலும் பண்ணிடுவாங்க. அது ஆர்ஜின்ங்கிறது வந்து பாப் கல்ச்சர், மார்க்கெட்டிங். இப்போ இது வந்து ரொம்ப நாள் இருக்கிறது இல்லை. இப்போ சடனாக ஒரு ஃபுட்டு வந்து மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப அதிகமாகும், அப்புறம் குறையும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபேலசிஸ் ஆஃபன் கம் ஃப்ரம் மிஸ்ஃபர்மேஷன் ஆர் ட்ரெடிஷன் மூலமாக வர்றது. மிஸ்இன்ஃபர்மேஷன் டியூரேஷன் பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஷார்ட் லிவ்டு, கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுவே ஃபேலசிஸ்ங்கிறது ப்ரெசிஸ்டன்ட்.